சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா இன்றைக்கு வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை 6:19 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு பூராடம் நட்சத்திரம் மதியம் 1:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பவித்ர சதுர்த்தசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அது போக இன்றைய தினமே பௌர்ணமி பூஜையை செய்பவர்கள், இன்றைய தினம் மாலையே அந்த பௌர்ணமிங்கிறது வந்துடுறதுனால பௌர்ணமி பூஜையை செய்பவர்கள் இன்றைய தினத்திலேயே செய்ய வேண்டியது. அதுக்குதான் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:57 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:24 முதல் மாலை 4:59 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் கூட பிரைவசி காரணமாக அடியேன் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, பெயர் குறிப்பிட அடியேன் விரும்பவில்லை. அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய மகள் கேள்வி கேட்கிறாள். என்னுடைய மகள் என்ன கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் அவசியம் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான்னு சொல்லிட்டு, எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிட்டு ஆயுசு முழுக்க எதுக்காக இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கணும், நான் தான் சம்பாதிக்கிறேன் இல்லையா. அதாவது அந்த அவருடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவர் கடந்த 5-6 ஆண்டுகளாகவே மாப்பிள்ளை தேடிண்டே இருக்கா. ஆனா அந்த பெண்ணுக்கு இப்பொழுது 31 வயதுங்கிறது ஆயிடுச்சு. 31 வயசு வந்தோடனே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போய் கேட்கிறா அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் இத்தனை வருஷமா தள்ளி போனதுக்கு காரணம் சொல்லி பார்த்தாலும் அந்த பெண்ணு தான் அந்த திருமணம் தள்ளி போடுறதுக்கான காரணமும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா மாப்பிள்ளைங்கிறவர் இப்படி இருக்கணும், நல்ல என்னை விட அதிகமா படிச்சிருக்கணும். இந்த பெண்ணே PhD வரைக்கும் படிச்சிருக்கா. அப்ப அந்த பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அந்த தலையில முடி இருக்கணும், அப்புறம் நல்லா சம்பாதிக்கணும், ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 2 லட்சமாச்சும் சம்பாதிக்கணும், அடிக்கடி ஃபாரின்லாம் போயிட்டு வரணும், இல்ல ஃபாரின்ல இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்களை போட்டு பார்த்து எல்லா கண்டிஷனுமே ஒத்து வரணும். அதே மாதிரி பேரண்ட்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் அந்த பெண் தொடர்ந்து வெறும் கண்டிஷனா போட்டு பார்த்து கடைசியில எல்லாமே தள்ளி போய் எதுவுமே வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணி இப்போ 31 வயசு ஆனோன்னு இந்த பொண்ணு என்ன கேட்கிறாளாம், எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், அவசியம் கல்யாணம் பண்ணிக்க வேணுமா என்ன, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்படியே இருந்துட்டு போயிடலாமே, அப்புறம் பின்னாடி யாருமா உன்னை பார்த்துப்பா, எங்களுக்கு அப்புறம் யார் உன்னை பார்த்துப்பான்னு கேட்டா யார் பார்த்துக்கணும், என்ன நானே பார்த்துக்க போறேன், என்ன பிரச்சனை, வேணும்னா வேலைக்காரங்களை வச்சுக்க போறோம், அப்படி இல்லைன்னா கூட எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுது அப்படின்னு சொன்னா நிறைய சீனியர் சிட்டிசன் ஹோம்லாம் இருக்கு, நான் ரிட்டையர் ஆன பிற்பாடு நாங்க போய் சீனியர் சிட்டிசன் ஹோம்ல போய் சேர்ந்துட்டு போறேன், பைசா தான் இருக்குல்ல, பணம் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய கேள்விங்கிறது அமைஞ்சிருக்கு. இது போக அதாவது அந்த பெண்ணுடைய கேட்கறது எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், அவசியம் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டுமா என்பதுதான் அந்த பெண்ணினுடைய கேள்வியாக இருக்கிறது. அடியேன் ஏன் இந்த நேரத்துல இந்த கொஸ்டினை எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா, சமீபத்துல ஒரு ஆய்வு கட்டுரை கூட படிச்சோம். அந்த ஆய்வு கட்டுரையில பார்த்தோம்னா
அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளுக்குள்ளாக பார்த்தோம்னா நம்முடைய தமிழகத்தில் மட்டுமே 45% பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வேயானது சொல்கிறது. 100க்கு 45 பேர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன ஆறுது யோசிச்சு பாருங்க. அது அதிர்ச்சியூட்டும் தகவலாகத்தானே இருக்கிறது. இது என்ன இதுனா, இது இப்போ பினான்சியல் இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டா யோசிக்கணும் இல்லையா? இதுல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இல்லை. நீங்க அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல யோசிச்சோம்னா, பாட்டி எல்லாம் என்ன வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டா இருந்தா, ஆனால் அந்த பாட்டி தான் அந்த வீட்டையே ஆட்சி செய்திருப்பாள். அப்ப என்ன பண்ணிருப்பா, தாத்தா தான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே கொண்டு பாட்டி கையில தான் கொடுத்திருப்பா. ஆனா அந்த பாட்டி தான் மொத்த நிர்வாகத்தையுமே பார்த்திருப்பா. அந்த குடும்பத்தையே, அதாவது கூட்டு குடும்பமா இருந்திருக்கும். ஒரு வீட்டுல பார்த்தோம்னா 4 5 பேர் அண்ணன் தம்பிங்கிறது இருப்பா. பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருந்திருப்பா. அத்தை மாமான்னு எத்தனை பேர் இருந்திருப்பா. இதை அனைவரையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ராஜ மாதாவாக அந்த பெண்மணியானவள் இருந்திருப்பார்கள். அப்ப அவங்க எல்லாம் என்ன பினான்சியலி கணவனை சார்ந்து இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தமா? ஆக இது நம்ம ஒரு தவறான ஒரு எண்ண புரிதலோடு இந்த பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். முதல்ல எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கிறா இல்லையா? அப்போ இந்த கல்யாணம்ங்கிறது பண்ணிக்காமலே எல்லா பெண்களும் இருந்து விட்டால் இந்த சமுதாயம் என்ன ஆவது யோசிக்கணும் இல்லையா? திருமணமே செய்து கொள்ளலன்னு சொன்னா அடுத்தது எப்படி, அடுத்த வம்ச விருத்திங்கிறது எப்படி நடக்கும்? குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள்? அப்புறம் நாளைக்கு வெறும் ரோபாட்டிக்காக போயிருக்கு. எல்லாமே வெறும் ரோபாட் உலகமாக மாறிவிடாதா? எல்லா இடத்துலயும் ரோபாட் 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 இருந்தா வெறும் ரோபாட் உலகமாக மாறிவிடாதா? மனித சக்திங்கிறது எங்கிருந்து சேருங்கிறத யோசிக்கணும் தானே. நம்ம இப்படி சொன்ன உடனே இந்த பெண்கள்லாம் என்ன கேட்கறான்னா, அப்போ இந்த பூமியில பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இது மட்டும்தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார்கள். நிச்சயமாக இதுல என்ன சந்தேகம்? கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுதானே வாழ்க்கையே. ஒரு பந்தம் இல்லாமல் அப்புறம் என்ன வாழ்க்கை? அதை யோசிக்கணும் தானே. அதாவது நம்ம திருமணம் என்று வரும் பொழுதே 8 வகையான திருமணங்களை பற்றி சாஸ்திரம் பேசுகிறது. 8 வகையான திருமணங்கள், அதாவது பிராமம், ஆருஷம், தெய்வம், பிராஜாபத்தியம் என்று வரிசையாக வந்துட்டு இருக்கோம். காந்தர்வம் சொல்லிட்டு நிறைய 8 வகையான திருமணங்களை பற்றி பேசும். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விசேஷமான திருமண முறை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிராஜாபத்தியம் என்பதுதான். இந்த பிராஜாபத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஜை உற்பத்தின்னு எடுத்துக்கோங்களேன். பிரஜைன்னு சொன்னா என்ன? மக்கள், நன்மக்கள் பேர்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றா. அதுக்குதான் கல்யாணம்ங்கிறதையே வலியுறுத்தி சொல்லியிருக்கா. சத்புத்திரர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னா அப்போ கல்யாணம் பண்ணிட்டு அழகா குடும்பம் பண்ணும் பொழுது நல்ல சத்புத்திரர்களாக பிறப்பார்கள், நல்ல பிள்ளைகளாக பிறப்பார்கள். அந்த பிள்ளைகள் இந்த பூமியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள், சமுதாயத்திற்காக பாடுபடுவார்கள், எல்லா நல்ல கல்வி கேள்விகளிலெல்லாம் நல்லா சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே. ஏன் கல்யாணம் பண்ணிக்காமலே புள்ள பெத்துண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆக எல்லோருமே அவசியம் திருமணம் என்பதை செய்து கொள்ள வேண்டும். எதற்காக? ஒரு பந்தம் என்பது வர வேண்டும் என்பதற்காக. பந்தம்னா என்ன? பந்தனா என்ன? கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு கட்டுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது ஒரு மிருக வாழ்க்கையாக மாறிவிடும் தானே. அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பார்க்கணும் தானே. மிருகங்கள் தான் எங்க வேணா சுத்தும், எப்படி வேணா படுத்துக்கும், எங்க வேணா தூங்கும். ஆனா நமக்கு ஒரு மனிதர்களாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு கட்டுப்பாடு என்பது வேண்டும் தானே. அந்த கட்டு என்பதை எதை தரும் என்று சொன்னால் அந்த பந்தம் என்பதுதான் தரும். பந்த பாசம் அப்படின்னு சொன்னா, இந்த பந்து அப்படின்னு சொன்னாலே கட்டுதல் தான். மூடுதல் கட்டுதல் அப்படிங்கிற வரும் இல்லையா? அந்த கட்டுப்பாடு என்பதுதான் நமக்கான பாதுகாப்பு வளையம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கணவனை சார்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தமே கிடையாது. நாங்கள் முற்போக்கு சிந்தனையை உடையவர்கள், அது இதுன்னு என்ன வேணா நம்ம பேசிக்கலாம். என்ன முற்போக்கு சிந்தனையை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாளிலும் முற்போக்கு சிந்தனையை உடையவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். நடுவிலே கொஞ்ச காலம் மட்டும்தான் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களே தவிர, அது கூட என்ன காரணம் சொன்னா அந்நியர்களினுடைய படையெடுப்பு, அந்நிய மதத்தவர்களும் நம்முடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வீட்டுக்குள்ளாயே இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அந்த கட்டுப்பாடுங்க அதெல்லாம் வந்துச்சு. அது கூட எப்போன்னு பார்த்தோம்னா 15th செஞ்சுரியில இருந்துதான். அதற்கு முன்னதாக பார்த்தோமேயானால் நம்முடைய தமிழிலேயே பெண்பால் புலவர்கள், நிறைய புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன் நம்ம பொன்னியின் செல்வன்கிற சினிமாவை பார்க்கிறோம், ராஜராஜ சோழன்கிற அந்த கதையெல்லாம் பார்க்கிறோம். அந்த ராஜராஜ சோழன் கதையில கூட பார்த்தோம்னா அந்த குந்தவை நாச்சியாருக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கேரக்டருங்கிறத கொடுத்திருப்பா. ஆக குந்தவை என்கின்ற அந்த இளவரசி ராஜ காரியங்களிலெல்லாம் தலையிடுகிறார்.
அந்த ராஜா மாதா கூட பார்த்தோம்னா அந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியுடைய மனைவி கூட பார்த்தோம்னா அவங்க கூட தனியா ஒரு ஒற்றரை நியமித்திருப்பார்கள், என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கெல்லாம். இப்படி பெண்களுக்கும் அந்த சரி சம அளவிலே அரசாட்சியிலே பங்கு என்பது இருந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். எப்போ ராஜராஜ சோழன் நமக்கு 10th செஞ்சுரி தானே, அப்பெல்லாம் பார்த்தா கூட நிறைய பெண்களுக்கு எல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே முக்கியத்துவம் தான் இன்றளவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சுதந்திரம் என்ற பெயரிலே இவர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் தெரியல. இது ரொம்ப தவறான ஒரு கருத்தாக படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த பெண் மட்டுமல்ல, நிறைய பெண்கள் இந்த கொஸ்டினை தான் கேட்டுட்டே இருக்கா. எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா, இன்னொருத்தனுக்கு நீ தான் பதில் சொல்லணுங்கிறதுல அவனும் உனக்கு பதில் சொல்லணும்ல. நான் அவனும் அந்த அந்த பையனும் சரி கண்டமேனிக்கு சுத்த முடியாது இல்ல, கல்யாணம் ஆற வரைக்கும் சுத்திக்கிட்டு இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், வீட்டுல தனக்காக மனைவி காத்து கொண்டிருப்பாள், என்னுடைய குழந்தை என்னுடைய பெண் குழந்தை காத்து கொண்டிருக்கும், என்னுடைய மகன் காத்து கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அவனும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவான் இல்லையா. இது மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை என்பதற்கு திருமண பந்தம் என்பது அவசியம்தான். இது நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, எல்லா நாட்டிலுமே நம்ம பார்க்கலாம். மற்ற நாட்டில் அயல் நாட்டிலும் கூட கல்யாணம் பண்ணிட்டு அழகா குடும்பம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாருமே குடும்பமா பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நம்மை மனிதர்களாக வாழ வைக்கும். திருமணமற்ற வாழ்க்கை என்பது நம்மை மிருகமாக மாற்றிவிடும். திருமணம் என்பதுதான் ஒரு பந்தம். அந்த பந்த பாசத்திற்குள் எல்லோரும் வந்து சேர வேண்டும், குழந்தைகளை நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளின் மூலமாக இந்த உலகமானது மிக சிறப்பான வகையிலே இயங்க வேண்டும். இது நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்றதுக்கெல்லாம் இருக்க. எனக்கு தெரியும் நீங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸுக்கான பதிலையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.